ஞான கங்கையை முழு உலகத்திலும் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது தாதிஜியினுடைய ரொம்ப அழகான நினைவுகளை நம்மோடு ஷேர் செய்வார்கள் தீதிஜி ஜெயந்தி அவர்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ரொம்ப அழகான பார்ட் இருக்கின்றது. ஆனால் ரத்தன் மோகினி தாதி அவர்களுடைய பார்ட் ரொம்ப விசேஷமாக இருந்தது. அந்த ஃபாரின் சர்வீஸ் ஈஸ்டர்ன் ஜோனில் ஜப்பானில் தாதிஜிக்கு அழைப்பு கிடைச்சது. அப்போ தாதி ரத்தன் மோகினி, அவங்க பிரகாஷ்மணி தாதி, ஆனந்த கிஷோர், இவங்க 3 பேரும் போனாங்க. அங்கே ஃபஸ்ட்டு டாக்டர் நிர்மலா இருந்தாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு ஆப்பிரிக்கா அங்கே கூப்பிட்டாங்க. செப்டம்பர் 1902 டிசம்பர் 1973 வரைக்கும் தாதி ரத்தன் மோகினி தாதி அவர்கள் லண்டனில் சின்ன சென்டரில் இருந்தாங்க. அது ஒரு சின்ன விதையாக தான் இருந்தது. அங்கே தாதி ரத்தன் மோகினி தனியாக தான் இருந்தாங்க. தாதிஜியினுடைய தியாகம் நாம் பார்த்தோம். ரொம்ப அழகான ரூபத்தில் கிடைச்சது. அந்த காலத்தில் ஃபாரினுடைய சர்வீஸ் ரொம்ப ஒரு சின்ன ஒரு வயசு குழந்தையாக இருந்தது. இன்னொரு பக்கம் இன்னொரு சென்டர் இருந்தது. ஹாங்காங் பக்கம் ஒரு சின்ன இது இருந்தது. தாதிஜியினுடைய வர்ணனை என்ன இருந்ததுன்னா, அதில் பாபாவுடைய கதை இருந்தது. கராச்சி அபுவினுடைய கதைகளை ரொம்ப அழகான முறையில் நம்ம சொன்னாங்க. ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வந்தாங்க. தாதி வர்றதுக்கு முன்னாடி, தாதி வந்தது பிறகு நிறைய பேர் அந்த ஆன்மீக பிறப்பு அவங்களுக்கு கிடைச்சிது. அவங்களுடைய குரூப் மூலமாக மற்ற சென்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆச்சு. தாதிஜி வந்ததன் மூலமாக இன்னும் அநேக விதமான ஆத்மாக்களுக்கு விழிப்புணர்வு கிடைச்சது. அது அவங்க மூலமாக நிறைய சென்டர்ஸ் ஓப்பன் ஆச்சு. பேசிட்டு இருக்கேன் பிரதர். எந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அதாவது எதுக்காகவும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரியாக அவங்க அந்த நிலத்தை அதாவது அந்த இடத்த அவ்வளோ உருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய டேலண்ட்டு. லண்டனிலிருந்து அப்போது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது. அங்கே ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ 72ல் எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்தது. யூகேயில் நிறையா பேர் வந்துட்டாங்க. அங்கே அழைப்பிதழ் கிடைச்சிது அந்த தாதி பேசுகிறதுக்காக. அப்போது நிர்மல் தாதி அவங்களும் 2 பேருமே வந்தாங்க. அப்போ அங்கே ஸ்பீச் பண்ணாங்க. அதன் மூலமாக சென்டர் ஓப்பன் ஆச்சு. அதன் பிறகு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்னும் முன்னேற ஆரம்பிச்சது. இப்போ நிறையா வந்துட்டாங்க. ஆனால் அப்போது 2-4 பேர் தான் வந்திருந்தாங்க. இன்றைக்கி அவ்வளோ விஸ்தாரமாக ஆயிடுச்சு. அவங்க வேறு எந்த இதையும் பற்றி பேசலை.
இங்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இங்கே சேவை பண்ணுறது அந்த மாதிரி சொல்லவே இல்லை. தாதி தபஸ் பண்ணி அந்த அளவுக்கு வந்து வச்சுருந்தாங்க. அவங்க ரொம்ப அமைதியாக தபஸ்யாவில் இருந்தாங்க. சாயந்தரம் யார் வந்தாலும் சரி அவங்கள வந்து வர்றவங்கள ரொம்ப அன்பாக பாலனா பண்ணாங்க. பாரதத்தை விடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அப்போது வந்து இங்கே அவ்வளோ சேவையும் நடக்கலை. ஆனால் அங்கே வந்து அவ்வளோ தியாக தபஸ்யா மூலமாக அங்கே வந்து ஃபவுண்டேஷன் போட்டாங்க. தாதிஜியினுடைய விசேஷத்தா இருந்தது இது. தாதிஜிக்கு இன்னொரு நல்ல விஷயம் இருந்தது. ரொம்ப சீக்கிரமாக அவங்க வந்து லாங்குவேஜ் கற்றுக்குவாங்க. இங்கிலீஷில் சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அப்போ அங்கே வர்றவங்க கிட்ட வந்து அவங்கக்கிட்டேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தாங்க, இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் பார்த்தேன், தாதிஜி என்ன ஃபாரின் சேவை பண்ணாங்களோ பாரதத்தில் இருந்துட்டும் தாதிஜிக்கு ரொம்ப அழகான ரோல் இருந்தது. தாதி யூத் விங்கினுடைய சேர்பர்சனாக இருந்தாங்க லாஸ்ட் வரைக்கும். அதில் இன்டர்நேஷ்னல் யூத் ஃபார்ம் இருந்தது. அந்த டைமில் வந்து நிறையா இளைஞர்கள் வந்தாங்க, நிறையா ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஆனால் அவங்களுடைய மனசில் அந்த மாதிரியான ஒரு பதிஞ்சது என்னென்னா, தாதிஜியினுடைய பாலனை அப்படி இருந்தது. அந்த பாலனையானது அவங்களுடைய மனசில் ரொம்ப பதிஞ்சிருச்சு. நிறைய பேருடைய கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. அவங்க சொன்னாங்க, எங்களுடைய குழந்தை பருவம் இந்த இளைய பருவத்துலேயும் அந்த குழந்தை பருவத்தை வந்து நாங்கள் அனுபவம் பண்ணோம். தாதிஜி வந்து அவ்வளோ நல்ல அன்பு கொடுத்தாங்க. அந்த இளைஞர் யூத்துடைய ப்ரோக்ராமில் அவங்க கொடுத்த அந்த அன்பில் நாங்கள் வளர்ந்துட்டுருக்குறோம். அவங்க எங்களை எந்த அளவுக்கு யோகியத்துக்கு நிறைஞ்சவங்கள தகுதி நிறைஞ்சவங்களாக மாற்றிருக்கிறாங்க அப்படின்றது சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க நிறைய பேர். இத்தனை வருஷத்தில் இந்த 25 வருஷம் அந்த யூத் விங்குக்கான ப்ரோக்ராம் நிறைய நடந்தது. ஒவ்வொரு வருஷமும் தாதி ப்ரெசண்ட்டாக தான் இருந்தாங்க. எப்போ டைம் கிடைச்சாலும் சரி உடனே அவங்க வந்துடுவாங்க. தாதி பாரதத்தினுடைய டீச்சர்ஸுக்கும் நிறைய சேவை கொடுத்துருந்தாங்க. நீங்கள் எல்லாருமே அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுவீங்க. ஆனால் யூத்து சரி, அதே போல் டீச்சர்ஸும் சரி. டீச்சர்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேசத்தை சம்பால் பண்ணுறாங்க, நிறைய சென்டர்ஸை சம்பால் பண்ணுறாங்க. அவங்க நிறைய பேருடைய மனசில் விதையை வந்து போட்டாங்க. ஆத்ம நினைவு தாதிஜியினுடைய குழந்தை பருவத்திலிருந்து, அதாவது 11 வயசுலேயே அவங்க வர்றதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஆத்ம ஸ்மிருதிக்கான பயிற்சியை பண்ண வச்சாங்க. அந்த லண்டனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சொன்னாங்க, இந்த பயிற்சியின் மூலமாக அந்த லௌகீகன்றது வந்து எங்களை கவர்ந்து இழுக்கவே இல்லை. இந்த ஆன்மீக பரிவாரம் இருந்தது. அந்த தாதி கூட தேவி மாதா அவங்க கூட நாங்கள் வந்துட்டோம். அந்த ஆத்ம ஸ்மிருதியின் மூலமாக இதுதான் என்னுடைய அலௌகிக் பரலௌகிக் அப்பான்றதை நாம் புரிஞ்சுக்க முடியும். இந்த ஆத்ம அபிமானி ஸ்டேஜில் தான். வேறு எங்கேயுமே எங்களை இழுக்கலை, கவர்ந்து இழுக்கலை. தாதிக்கிட்ட வந்து பவித்திர சக்தி இருந்தது. அந்த விதையானது எல்லாருக்குள்ளேயுமே போட்டாங்க. அதனுடைய ஆதாரத்தில் ரொம்ப அழகாக இப்போ நடந்துகிட்டே இருக்குது. தாதிஜியினுடைய புன்சிரிப்பு, திருஷ்டி, தாதிஜியினுடைய விசார் சகர் மந்தன் செய்வதற்கான ப்ராக்டிஸ், இது எல்லாமே நினைவு வருது. தாதி எப்படியெல்லாம் நமக்கு ரொம்ப அழகாக பாலனை பண்ணாங்க. மதுபன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாம்பேயில் சேவையில் இருந்தாங்க.
அதன் பிறகு மதுபனில் ஒரு தூணாக இருந்தாங்க. எப்போ போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, தாதிஜியினுடைய அதிசயம் இதுதான். பாபா பாபான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நாமளும் கடைசி நாளில் கூட தாதி கிட்ட போனோம். தாதியை ரொம்ப அன்பாக திருஷ்டி கொடுத்து அந்த ரொம்ப அழகான சிரிப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கும் அது எங்களுக்கு நினைவு வருது. ஓம் சாந்தி.